வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன், ஒரு நண்பர் கேள்விக்கு. அவர் என்ன கேள்விப்பட்டதே, நான் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்தது, யாருக்காவது நினைவு இருக்குமான்னு தெரியல, நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு படம் தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆகா ஓஹோ, அது ஒரு மாபெரும் கலைப்படைப்பு அப்படிலாம் எழுத்தாளர்கள்லாம் எழுதி தள்ளினாங்க. ரொம்ப அமைச்சூரிஷான ஒரு படம் அது. அந்த கிளைமேக்ஸில் ஒரு தமிழ் பாட்டு பயன்படுத்தப்பட்டிருந்தது. தமிழர்களுக்கு அளித்த ஒரு சின்ன கிளுகிளுப்பினால் அது இங்கே ஓடிச்சு. கேரளாவில் அது பெருசாக கொண்டாடப்பட்ட படமும் கிடையாது. அந்த படம் வந்தபோது நான் ஒரு கருத்து சொன்னேன். நான் அந்த மாதிரி தியேட்டருக்கு போய் படம் பார்க்கக்கூடியவன் இல்லை, எல்லாரும் சொன்னாங்களேன்னு சொல்லி போய் போனேன். அது கலை ரீதியாக நல்லா இருக்குன்னு சொன்னதுனால ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினச்சி போனேன். போனால் எனக்கு அது காட்டின கலாச்சார உலகத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு உலகம் இருக்கும், எல்லா வகையான உலகங்களும் இருக்குது. ஆனால் அதை நார்மலைஸ் பண்ணி அதை ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ணி காட்டினது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு அது உட்கார முடியாமல் வந்துருச்சு. ஏன்னா குடிச்சிக்கிட்டே இருக்காங்க, குடிச்சிக்கிட்டு ரோடெல்லாம் அலப்பறை பண்ணுறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு லட்சிய நண்பர்கள், தியாகிகள், உயர்ந்தவர்கள், இளைஞர்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கிறாங்க என்று அது சித்தரிச்சது. அப்புறம் அந்த அரிட்டேஷனுக்கான அந்த படம் மட்டும் அல்ல, அந்த வகையான படங்கள் எல்லாமே மலையாளத்தில் திரும்ப திரும்ப போதையை கொண்டாடும் விதமாக எடுக்கப்பட்டன. இது உண்மையில் கேரளாவுடைய சூழலா என்று கேட்டால் கிடையாது. இது எர்ணாகுளம் சார்ந்து படம் எடுக்கக்கூடிய ஒரு சில இயக்குனருடைய மனக்கோளாறு. அவங்க பெரும்பாலானவங்க போதையில் விழுந்து கிடக்கூடியவங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் தெரியும், அதனால சொன்னேன். அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை நியாயப்படுத்தும் விதமாக கேரளத்தை அப்படி காட்டுறாங்க படத்தில். அதை உலகம் முழுக்க கொண்டு காட்டுறாங்க, மலையாளிகளுக்கு அதை காட்டுறாங்க. அதை நார்மலைஸ் பண்ணுற வழியாக குழந்தைகளை அதுக்கு தள்ளி விடுறாங்க. காடுகளை சீரழிக்கிறாங்க. காடு முழுக்க பாட்டில் அடித்து உடைக்கிறது பெரும்பாலும் மலையாளிகள் தான். நீங்கள் அது கர்நாடக எல்லையில் இருக்கிற காட்டில் உடைச்சிருது போடுறது மலையாளிகள் தான். தமிழ்நாடு காட்டுக்குள்ளே பெரும்பாலும் மலையாளிகள் தான் பாட்டில் உடைப்பாங்க. பாட்டில் உடைச்சி விட்டுசா மலையாளிகள் பார்க்க ரொம்ப குறைவு. குற்றாலம் முழுக்க அவங்க தான் பண்ணுறாங்க. இதை நான் சொன்னேன். எழுத்தாளர் என்பவன் எந்த மதத்துக்கும் சாதிக்கும் சொந்தமானவன் கிடையாது, எந்த இனத்துக்கும் எந்த ஏரியாவுக்கும் சொந்தமானவன் கிடையாது. தன்னுடைய கருத்தை தான் விரும்பும் போது துணிவாக சொல்லக்கூடியவன் தான் எழுத்தாளர். இதனால 4 பேர் வசைப்பாடினா வசைப்பாடிட்டு போகிறான். சரி, 4 அடி விழுந்தால் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லணும், சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். அதில் டிப்ளமசிக்கெல்லாம் இடம் கிடையாது. அதில் ஒரு நாசுக்கெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் விடக்கூடிய உணர்ச்சிகள் தான் எழுத்தாளர். உணர்ச்சியின் அடிமை தான் எழுத்தாளர். உணர்ச்சிகரமாக வெளிப்படுத்துறதுக்கு தான் அவனுடைய கலை இருக்கே ஒழிய யோசித்து எழுதுறதுக்கான கலை இல்லை. அதை நான் வெளிப்படுத்தினேன். உடனே அது ஒரு பெரிய விவாதம் ஆச்சு. தமிழ்நாட்டில் ஒன்று பார்க்குறாங்க, எவ்வளோ கருத்துக்களை சொல்கிறேன், எதுவும் விவாதம் ஆகாது. சினிமா பற்றியோ அரசியல் பற்றி சொன்னால் மட்டும்தான் விவாதம் ஆகும். அதை மட்டும் தான் கவனிப்பாங்க, மற்ற எதை பற்றியும் கவனிக்க மாட்டாங்க. ஆக அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ சினிமா ஓடிட்டு இருந்ததுனால, சினிமா ஓடி ஒரு 15 நாள் கழிஞ்சுன்னா அதை யாரும் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலேயே சில அரைவேக்காட்டு திரைப்பட இயக்குனர்லாம் ஏதோ கருத்தெல்லாம் சொன்னாங்க. இவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏதோ படங்கள்லாம் எடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். மலையாளத்துலேயும் அதே மாதிரி எழுத்தாளர்கள், அது குறிப்பாக சினிமாவில் போய் இந்த குடிக்கும்பலோட சேர்ந்துக்கிட்டு குடிக்கும்பலுக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் கருத்தெல்லாம் சொன்னாங்க. யாரையும் நான் கண்டுக்க போகலை. இப்போ இந்த கேள்வி என்னென்னா, சார் மஞ்சுமல் பாய்ஸ் வரும்போது அத்தனை கருத்து சொன்னீங்களே, அதன் பிறகு அந்த கருத்தை பற்றி மலையாளிகள் என்ன நினைச்சாங்க? இங்கே பல பேர் கேரளாவில் உங்களை அப்படியே புறக்கணிச்சிருவாங்க, ஜெயமோகனுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய வரவேற்பு அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களே, இப்போ வரவேற்பு எப்படி தான் இருக்கு? நான் சொன்னேன், ஒன்று, கேரளம் என்பது அந்த குடி கும்பல் அல்ல. அந்த குடி கும்பலை, கூத்தாட்டி கும்பலை ஒரு மாதிரி குளோரிஃபை பண்ணி படம் எடுக்கக்கூடிய அறவேக்காட்டு போதை அடிமைகளும் கிடையாது. கேரளம் ஒரு பண்பாட்டு வெளி. அதில் உயர்ந்த இலக்கியம் இருக்குது, உயர்ந்த கலை இருக்குது, உயர்ந்த சிந்தனை இருக்குது, தெளிவான அரசியல் பிரச்சனை இருக்குது. இந்தியாவிலேயே ஓரளவுக்கு அரசியல் பிரச்சனை உள்ள மாநிலங்களில் ஒன்று. அந்த மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அவங்கள்ட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். யாரை நான் விமர்சிக்கிறவங்களோ அவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கல. அவங்க திருப்பி திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும்.
நான் பொறுப்புள்ள சிலர் நோக்கி தான் பேசுகிறேன், அவங்களுக்கு புரியும். அந்த குறிப்பு வந்தபோதே எனக்கு ஆதரவான குரல் தான் கேரளாவில் அதிகமாக இருந்தது. ஜெயமோகன் சொல்கிறது சரி, நாம் அதை பொருட்படுத்தணும், இனிமேல் அதை பற்றி பேசணும் என்று தான் பல பேர் எழுதினாங்க. இன்னும் சொல்லப்போனால் காடுகளுக்குள்ளே போய் இந்த குப்பியில் உடைச்சி போட்டிருக்கிற வீடியோ எடுத்து போட்டாங்க பல பேர். அதன் பிறகுதான் கேரளத்துடைய இடதுசாரி அமைச்சரே நான் சொன்னதை திருப்பி சொன்னார், இது கவலைக்குரிய விஷயம் என்றார். அதன் பிறகு தொடர்ச்சியாக சில விஷயங்கள் நடந்தன. நான் எதையெல்லாம் சுட்டி காட்டினேன் அது எல்லாமே செய்தியில் வந்தது. பல எர்ணாகுளம் இயக்குநர்கள் போதை விற்றதுக்காக, போதை வணிகம் பண்ணதுக்காக, போதையை பயன்படுத்தினதுக்காக கைது செய்யப்பட்டார்கள். பல நடிகர்கள் கைது செய்யப்பட்டாங்க. பல இடங்களில் ரைடுகள் நடந்தது. பல இடங்களில் முக்கியமான நடிகர்கள் ஜெயிலுக்கு போனாங்க. இதெல்லாம் செய்தியாக வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ பல பேர் சொன்னாங்க, இதுதானே ஜெயமோகன் சொன்னார். அப்போ இவங்க திட்டுனாங்களே, அப்போ உண்மையை சொன்னதுனால தான் திட்டியிருக்காங்க. அப்புறம் யாரோ சொன்னாங்க, ஒரு உண்மையை சொல்வது கூட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எழுத்தாளர் தான் வர வேண்டியிருக்கு இது மேலே கேரளாவில், அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் உண்மைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு பல படங்கள் வந்தது, இதே மாதிரி குடியை போற்றி புகழ்ந்து எடுக்கப்பட்ட படங்கள். அந்த படங்கள் மேலெல்லாம் கடும் விமர்சனம் வந்தது. அந்த விமர்சனம் வர்றதுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் வச்சு நான் சொன்ன விமர்சனம் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்சது, ஒரு சுட்டிக்காட்டலாக அமைந்தது. இப்போ ஒரு படத்தில் இது மாதிரி குடியை கொண்டாட்டம் வச்சாங்கன்னா உடனடியாக யாரோ சுட்டி காட்டுறாங்க, உடனடியாக யாரோ சுட்டி காட்டுவாங்க. இது அப்போவே எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்னார், இதை நாம் செய்யக்கூடாது, இதை நாம் குளோரிஃபை பண்ணக்கூடாது, விமர்சனங்களை சுட்டி காட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கு அப்பால் ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் இந்த காணொலியில் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது நான் அதை சொல்லும்போது எனக்கு தெரிந்தது கேரளத்தில் கல்லூரிகள் போதையில் விழுந்து கிடக்குது என்பது தான். அது 2000 முதல் தொடர்ந்து கேரள சினிமா குடியை குளோரிஃபை பண்ணிகிட்டே வந்ததுனால நிகழ்ந்தது. குடிக்கிறது தான் ஒரு கல்ச்சரல் திங், ஜாலியாக இருக்கிறதுனாலே குடிக்கிறது தான், குட்டிச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறது தான் இளைஞர்களின் பண்பு நலன். இதெல்லாம் சினிமா வழியாக கேரள கல்லூரி மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அப்போ குடி என்பது ஒரு தொடக்கம்தான், பீரில் ஆரம்பிக்கும், ரம்மில் போய் முடியும். ஆனால் மிக விரைவில் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஏன்னா கேரளம் கஞ்சா விளையக்கூடிய நிலம், கஞ்சா சர்வசாமானியக்கூடிய நிலம். ஆனால் அது கட்டுப்படுத்த முடியாது. கஞ்சா பள்ளி கல்லூரிகளில் சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பித்தது. அப்புறம் எர்ணாகுளம் என்கிற துறைமுகம் இருக்குது, பலருக்கு தெரியும். எர்ணாகுளம் என்பது போதை கடத்தலுடைய ஒரு முக்கியமான இடம். ஆகவே கல்லூரிகளில் மிக மோசமான போதைப் பொருட்கள் புழங்க ஆரம்பித்தன. பெரும்பாலும் என்ஜினியரிங் கல்லூரியிலே, மெடிக்கல் கல்லூரியில் தான் அது அதிகமாக இருக்கும். ஆனால் சாதாரண கல்லூரிகளிலே போதை மிக உச்சத்தில் பயன்படுத்தப்பட ஆரம்பித்தது. அப்புறம் ஆச்சரியம் என்னென்னா, உயர்நிலை பள்ளிகளில் இதே போதை கலாச்சாரம் வந்தது. போதை கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில், அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவில் அரசாங்கம் தொடர் நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பித்தது. ஆனால் அதை ஒரு குற்றமாக பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு லிமிட்டேஷன் இருக்குது என்பதை அரசு கற்றுக்கொண்டது. நல்ல வேளையாக அங்கே ஒரு இடதுசாரி அரசாங்கம் இருக்குது, ஓரளவுக்கு மக்கள் மேல் பொறுப்பு கொண்ட அரசாங்கம். ஆகவே அந்த அரசாங்கம் இந்த விஷயத்தில் கிரிமினல் நடவடிக்கை ஓரளவுக்கு மேலே செல்லுபடி ஆகாது. ஏன்னா இன்னொரு பக்கம் சினிமா பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருக்குது, போதைப்பொருளை பயன்படுது, குடி அதுதான் ஃபேஷன் சொல்லிகிட்டே இருக்கும்போது குடி விற்கிறவனையும் போதைப்பொருள் விற்கிறவனையும் மட்டும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தா அவன் ஜாமீனில் திருப்பி அதான் பண்ணுவான், அல்லது அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான். சந்தை இருக்கும்போது விற்பனையாளர் வரத்தானே செய்வான். ஆகவே இந்த பிரச்சாரத்துக்கு மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர் நடவடிக்கையில் இடதுசாரி அரசு ஈடுபட ஆரம்பிச்சது. அவங்க பல பேர் பல இடங்களில் நான் சொன்னதை கோட் பண்ணியிருக்கிறாங்க, மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க, அமைச்சர்கள்லேருந்து அதிகாரிகள்லேருந்து. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜூம்பா நடனம் என்று ஒன்றை உருவாக்குனாங்க. அதாவது பள்ளிகளில் போதை பழக்கத்தை குறைப்பதற்கான வழி என்பது அந்த நடனம் என்று கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு பிரசிலியன் நடனம்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியாது இல்லை, எனக்கு இந்த நடனங்கள் எல்லாம் பெரிய ஆர்வம் கிடையாது. ஆனால் இந்த நடனம் எல்லா பள்ளிகளையும் அறிமுகம் பண்ணுறாங்க. தினசரி அல்லது வாரத்துக்கு 2 முறை அதை செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த நடனம் உண்மையிலே ஏதோ பயனளிக்குது என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. அந்த நடனத்தை இஸ்லாமியர்கள் ஆடக்கூடாது என்று ஒரு எதிர்ப்பு வந்தது.
அதற்கு எதிராக இடதுசாரி அரசு பதில் சொன்னாங்க. தொடர்ந்து விவாதம் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஜூம்பா நடனத்தை அறிமுகம் செய்வதற்கான காரணமே அங்கு இருக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவது தான். அந்த நடனம் என்ன செய்யுதுன்னு சொன்னாங்கன்னா, ஒன்று வேற நடனம் வைக்கலாம், ஆனால் இளைஞர்களுக்கு அது புதுசுன்னு தோணாது. அது என்ன சொல்றது, பூமர்னு தோணும். பரதநாட்டியெல்லாம் பூமர். ஆனால் பிரேசில்னு ஒரு விஷயம் வரும்போது அது புதுசாக இருக்குது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆடும்போது ஒரு வகையான ஒரு அட்ரினலின் சுரப்பி உருவாகுது, ஒரு சுரப்பி தூண்டப்படுகிறது. அதன் விளைவாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அப்புறம் ஒரு கூட்டு கொண்டாட்டம், கோலாகலம், இதெல்லாமே குழந்தைகளை போதை சார்ந்த ஒரு கோலாகலத்துக்கு போகாமல் தடுக்கும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு அதனுடைய விளைவுகளை பற்றி ஒரு சந்தேகம் தான் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த கோலாகலம் கொண்டாட்டம் ஒரு வருஷக்கணக்காக பண்ணணும் வரும்போது ஆர்வம் போய் அது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆகி அதில் ஆர்வம் இழந்துருவாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இப்போதைக்கு அதை செஞ்சிட்ருக்காங்க. இதை செய்கிற அளவுக்கு ஒரு கட்டாயம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது உயர்நிலை பள்ளி அளவிலேயே மிகப்பெரிய அளவில் போதை நடமாட்டம் இருக்கிற ஒரு சூழல் கேரளாவில் இன்றைக்கி இருக்குது. எப்படி குழந்தைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும்? போதை நடமாடக்கூடிய இடத்துக்கு நம்மளுடைய குழந்தைகளை அனுப்புகிறோம். அது உயர்ந்த தரமுள்ள பள்ளிக்கூடத்திலிருந்து அரசு பள்ளிகள் வரை. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசே ஒரு நடனத்தை பரிந்துரைத்து கட்டாயமாக்குது. அந்த சூழல் அங்கே இருக்குது. அதுதான் மஞ்சுமல் பாய்ஸ் என்கிற படத்தினுடைய விமர்சனமாக நான் குறிப்பிட்டேன். அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு பார்த்தீங்களா? எவனவனோ போகிறான் வந்தவெல்லாம் திட்டிட்டு இருந்தான். எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி திட்டுறாங்க. அது ஏழைகளின் கொண்டாட்டம் அப்படிங்கிறான். அந்த படம் ஓடுறதுனால இவன் புறாம கொண்டு பேசுகிறான். அது ஒரு மாபெரும் கலைப்படைப்பு, இவனால் தாங்க முடியல. அப்புறம் கொஞ்சம் பேருக்கு பர்டிகுலராக ஜெயமோகனை பிடிக்காது, ஆகவே எதையா ஒன்று சொல்லலாம். அப்போ ஒரு சின்ன தகவலை கண் முன்னால் பூதமாக இன்றைக்கி ஒரு விஷயத்தை சார்ந்த ஒரு தகவலை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு தடை இருக்குது யோசித்து பாருங்கள். எவ்வளவு சுரணை கட்டத்தனமாக இந்த சொசைட்டி இருக்குங்கிற சுட்டி காட்ட தான் என்று சொன்னேன். நண்பர்களே, கேரளத்தை மிக நெருக்கமாக தமிழகம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கு. தமிழகத்தில் பள்ளிகளில் போதை நடமாட்டம் தொடங்கி இருக்கு என்று ஆசிரியர்கள், என்னுடைய நண்பர்கள் ஆசிரியர்கள் பல பேர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அதிலும் சென்னையில் மிக அதிகமாக இருக்கு. மதுரையில் மது பழக்கம் மிக சர்வசாதாரணமாக இருக்கு. மது அருந்திட்டோ போதை பயன்படுத்தி கொண்டோ பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களை கட்டுப்படுத்த ஆசிரியர்களால் முடியாது. ஏன்னா ஆசிரியர் அதுக்கான பயிற்சி கிடையாது, அதுக்கான உடல் ஆற்றலும் கிடையாது. என்ன ஆயுதமாக வச்சுருக்காங்க? காவல்துறை தான் தலையிடணும். போதை விற்பனையாளர்கள் ஆசிரியர்களை மிரட்டக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்குது. அதில் போலீஸ் தலையிடுறது இல்லை. போலீஸுக்கு அந்த அளவுக்கு எண்ணிக்கையோ அந்த அளவுக்கு பரவலான செல்வாக்கு இங்கே கிடையாது. ஏன்னா 100-200 ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதில் 5 காவலர்கள் இருக்கக்கூடிய காலம் இது. அவங்க நேரத்தில் பெரும்பகுதி மந்திரிகளுக்கு செக்யூரிட்டிக்காக செலவழிக்கக்கூடிய காலம் இது. திடீர்னு கண்ணை அடிக்கக்கூடிய சில செய்திகள் வரும். ஒரு மாணவனை கத்தியால் குத்திட்டான், 5 மாணவர்கள் சேர்ந்து ஒரு மாணவனை போட்டு அடிக்கிறாங்க. இப்படி ஏதோ ஒரு வீடியோ வரும்போது நமக்கு ஒரு சின்ன அலர்ட்னஸ் வருது. ஐயோ நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் அப்படி விட்டுரும். அப்புறம் பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் பிள்ளைகள் அனுப்பினா இந்த போதை உலகில் போய் மாட்டிக்கணும், அழிஞ்சிடும். ஆகவே என்ன செலவானாலும் பட்டினி கிடந்தாலும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும். அங்கே அட்லீஸ்ட் ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு நினச்சி தான் நிறைய ஏழைகள் இன்றைக்கி பிள்ளைங்களை அரசு பள்ளிகளில் சேர்க்காம இந்த மாதிரி தனியார் பள்ளிகளை அனுப்புகிறாங்க. ஆனால் தனியார் பள்ளிகளை அளவில் பெருசாகும்போது, எண்ணிக்கையில் நிறைய பிள்ளைங்க வரும்போது அவங்கள கண்ணில் அதெல்லாம் தப்பி விடுது. ஏன்னா அவங்களும் ஆசிரியர் கம்மியாக தானே வச்சுருக்காங்க. 60-70 ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னா அந்த 70 மாணவர்கள் மேலே அந்த ஆசிரியருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த வளாகத்துக்குள்ளே அவங்க சில கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சுற்றி எடுக்கும்போது முதல்ல நமக்கு தேவையானது நல்ல எண்ணம். ஒரு எழுத்தாளன் என்பவன் ஒரு சமூகத்துடைய ஒரு வகையான அலாரம். நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி புகை வரும்போதே அந்த அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். உடனே அந்த அலாரத்தை உடைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயன்றினீங்கன்னா வீடு தீப்பிடிக்க எறியும் போது தடுக்க முடியாது. இந்த நாளாந்தர அரசியல்வாதிகள், அவங்களுடைய அல்லக்கை கும்பல், அவங்க எல்லாருமே எழுத்தாளர் மேலே ஏன் பாயிறாங்க? தொடர்ந்து ஏன் எழுத்தாளனை வசப்பாடிட்டே இருக்காங்க? ஏன்னா அவன் சில விஷயங்களை சுட்டி காட்டுறான். அவன் ஒரு அலாரத்தை வச்சுருக்கான். அது அவங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்குது.
அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும், இவன் யாரே சவுண்டு விடுறான் அப்படின்னு. திருடனுக்கு நாய் மேலே இருக்கக்கூடிய இரிட்டேஷன் தான் இது குறைச்சி திருட விடாமல் பண்ணுதேங்கிறது. ஆனால் எழுத்தாளருடைய பணி என்பது சுட்டி காட்டுவது. அது எங்கானாலும் சரி வலுவாக சுட்டி காட்டுவது. கேஜி சங்கரப்பிள்ளையுடைய ஒரு கவிதை உண்டு, அது நாயை பற்றி. நாய் சொல்லுது, நாய் எந்த சமரசம் செய்து கொள்வதில்லை, அதுக்கு என்ன தோணும் அதை அது அறிவிக்குது. இதோ திருடன், இதோ விருந்தாளி, இதோ வழிப்போக்கன், இதோ பாம்பு என்று அது அறிவிக்குது. எந்த தெய்வத்துக்கும் அது வாகனம் அல்ல. காவலனுக்குரிய பொறுப்பு மட்டும்தான் உண்டு, அதுக்கான ஊதியம் அதற்கு கிடையாது. முன்னால எச்சரிக்கக்கூடிய வாயும் பின்னால பிரியம் காட்டக்கூடிய வாளும் கொண்ட ஒரு நாய் தான் எழுத்தாளர். நன்றி.